பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்பார்க் ப்ளக். இந்த ஸ்பார்க் ப்ளக் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா, இன்ஜினில் நம்மளோட ஏர் ஃபியூல் மிக்சரை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த கம்ப்ரஸ் பண்ணதை இந்த ஸ்பார்க் ப்ளக் என்னாகும், அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பார்க் வந்து கம்ப்ரஷன் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃபியூல் மிக்சரை வெடிக்க வச்சு நம்மளுக்கு பவர் ப்ராசஸை கொடுக்குறது. ஒரு ஸ்பார்க் ப்ளக், நல்ல ஸ்பார்க் ப்ளக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சிலிண்டரில் அழுத்தி வச்சிருக்கிற எரிக்கலவை, அதாவது ஏர் ஃபியூல் மிக்சரை எரிக்க தேவையான ஸ்பார்க், அதை எரிக்கிறதுக்கு தேவையான ஸ்பார்க்கை வந்து தரணும். அதேமாரி ஒரு எலக்ட்ரோட்லேருந்து, இப்போ இதில் வந்து சைடு எலக்ட்ரோட், சென்ட்ரல் எலக்ட்ரோடுன்னு 2 எலக்ட்ரோட். இதில் வந்து ஒரு எலக்ட்ரோட்லேருந்து மற்றொரு எலக்ட்ரோடுக்கு ஈஸியாக உயர் மின்னழுத்தம், அதாவது ஹை வோல்டேஜ் தாவக்கூடிய பண்பு இதுக்கு இருக்கணும். அதுமாரி உயர் மின்னழுத்தம்னா ஹை வோல்டேஜை பக்கவாட்டில் ரிலீஸ் பண்ணாமல், அதாவது மின்கசிவு ஏற்படாமல். இப்போ ஸ்பார்க் ப்ளக்கில் மின்கசிவு அந்த ஸ்பார்க் வந்து கசியாமல் இருக்கிற மாரி இன்சுலேஷன் அந்த இது பெற்றிருக்கணும். அதுமாரி ஈஸியாக வெப்பம் மற்றும் குளிர்ச்சி, ஹீட் ஏரியாலையும் குளிர்ச்சியான ஏரியாலையும் பாதிப்படையாத மாதிரி இந்த ஸ்பார்க் ப்ளக்கில் இதுதான் மெயின் டெர்மினல். இந்த கரண்ட் பேரியர் அப்படிங்கிறது வந்து ஸ்பார்க் வரப்போ அந்த ஹை வோல்டேஜை கசியாமல் இருக்கிறதுக்காக கரண்ட் பேரியர் மாரி தடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. மின்கசிவு ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக இந்த கரண்ட் பேரியரை பக்கவாட்டில் வச்சுருக்காங்க. அதுமாரி ஹெக்ஸகனல் நட், இது வந்து ஸ்பார்க் ப்ளக்கு ஈஸியாக சிலிண்டரில் கழட்டுறதுக்கும் மாற்றுறதுக்கும் நட்டு அதுலேயே அட்டாச்சாக உள்ள நட்டு தான். ஹெக்ஸகனலாக வந்து இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணி ஸ்பார்க் ப்ளக்கை இன்ஜின்லேருந்து எடுத்துக்கலாம். சென்ட்ரல் எலக்ட்ரோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உள்ள லென்த்தான எலக்ட்ரோடு தான் சென்ட்ரல் எலக்ட்ரோட். அடுத்து த்ரெட்ஸ், அதாவது ஸ்பார்க் ப்ளக்கில் உள்ள த்ரெட்ஸ். சைடு எலக்ட்ரோடு, இந்த சைடு எலக்ட்ரோடு தான் ஸ்பார்க் ப்ளக்கோட கடைசி பார்ட். இப்போ இந்த சென்ட்ரல் எலக்ட்ரோடு வரையும் அவ்வளோ ஹை வோல்டேஜ் ஒரு எலக்ட்ரோட்லேருந்து மற்றொரு எலக்ட்ரோடுக்கு தாவும். இந்த இடத்துல வந்து ஸ்பார்க் அதிகமாக உண்டாகி கம்ப்ரஷன் ப்ராசஸ் முடிஞ்சு பவர் ப்ராசஸை கொடுக்கறதுக்காக